ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான வரல பணம் சம்பாதிக்குது ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்களை எப்படி அச்சீவ் பண்ணுறது ஏற்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒரு பெஸ்ட்டு புக் தான் சஜஷன் பண்ண போகிறேன். அந்த புக்கோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். தமிழில் பார்த்தீங்கன்னா பாபிலோனே மிகப்பெரிய பணக்காரன். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த புக்கை படிங்க. இந்த புக்கோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபாய், வெறும் 99 ரூபா தான். ஆனால் அந்த புக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கான வேல்யூ என்ன தெரியுமா? இந்த புக்கு உங்களை ஒரு ரிச்சஸ்ட் மேனாக ஆக்கும். இதுக்கு நான் ஷுவரிட்டி தரேன். ஒன்ஸ் இந்த புக்கை நான் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிச்சு. ஸோ அந்த ஐடியாஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? இந்த புக்கில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அதில் 9 ரூபாயை செலவு பண்ணிவிட்டு 1 ரூபாயை சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற காசை பால்காரனுக்கு தர்றீங்க, மளிகை கடைக்காரனுக்கு தர்றீங்க, வீட்டுக்கு செலவு பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணால் கண்டிப்பாக அதில் 1 ரூபாயாச்சும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் கேட்கலாம், 1 ரூபா எடுத்து வச்சா மாறிடுமான்னு. அதுக்கு அந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காலியான பணப்பையில் பணம் வராதுன்னு சொல்கிறாரு. அதுதான் ஃபஸ்ட்டு சாப்டர். இப்போ நான் உங்களுக்கு புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, காலியான பணப்பை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 10 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, 10 ரூபாயும் செலவு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதில் 10 ரூபா வர்றதுக்கு 1 மாதம் எடுத்துக்கிறோம். நீங்கள் அந்த 10 ரூபாயில் 9 ரூபா செலவு பண்ணிட்டு 1 ரூபா வச்சுட்டிங்கன்னா திரும்ப அதில் பணம் வரும். அதாவது நீங்கள் காலியான பணப்பையில் எப்போயுமே பணம் வராது. நீங்கள் அந்த பணப்பையை எப்போயுமே எம்டி ஆக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 10 ரூபாயில் 1 ரூபாயை வச்சுருங்க, அந்த 1 ரூபா உங்களுக்கு கொண்டு வரும்னு சொல்கிறாரு. இந்த புக்கில் இந்த ஆத்தர் ஃபஸ்ட்டு அவருக்கு பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியலை. புக்கோட ஆத்தருக்கு அவரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காரு, பணம் சம்பாதிக்க முடியலை. அப்போ ஒரு ரிச்சஸ்ட் மேன் அந்த ஏரியாவில் இருக்கவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறாரு. அவர் இந்த மாதிரி அட்வைஸ் சொல்ல வட்டி சரி சொல்லிட்டு இவர் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் செலவு பண்ணுற 10 ரூபாயில் 1 ரூபாயை சேமிக்க ஆரம்பிச்சார். இந்த மாதிரி 1 வருஷம் சேமிச்சுட்டு அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொன்னால் அவரோட ஃப்ரெண்டு செங்கல் சூளையில் வேலை பார்க்குறாரு, செங்கல் செய்கிறவரை. அவர்கிட்ட அந்த காசை கொடுத்து வெளிநாட்டில் நகைகள் வாங்கிட்டு வர்றதுக்கான அனுப்பிச்சி விட்றாரு. ஓகேங்களா? அந்த ஃப்ரெண்டு ஏமாந்துட்டு வந்துடுறாரு. ஏன்னா செங்கல் செய்கிறவருக்கு எப்படி நகையை பற்றி தெரியும், நகையை பற்றி தெரியாதனால அவர் ஏமாந்துட்டு வந்துடுறாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம வேறு என்ன பண்ணுறாருனா, இனிமேல் நம்ம இந்த மாதிரி தெரியாத தொழில்காரர்கிட்ட பணத்தை கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பேக்கரியில் உங்கள் பணத்தை முதலீடு பண்ண விரும்புகிறீங்கன்னா பேக்கரியில் வேலை செய்கிற ஒருத்தவன்கிட்ட தான் பணத்தை கொடுக்கணும். இல்லை நீங்கள் ஒரு ராக்கெட் சயின்ஸில் உங்கள் முதலீடு பண்ண விரும்புகிறீங்கன்னா சயின்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சு அவங்கள்ட்ட தான் உங்கள் பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உண்மையை கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அடுத்த 1 வருஷத்தில் அதே மாதிரி அந்த தொழில் சம்மந்தமான இருக்கவர்கிட்ட பணத்தை முதலீடு பண்ணி அந்த முதலீடு பண்ண போகிறோமா லாபம் வரும் தெரியுமா, அந்த லாபத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சார். அந்த மாதிரி செலவு பண்ணுறோம்னா திரும்ப நமக்கு லாபம் வராது. இது பார்த்தா 2வது லெசன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ ஒரு 100 ரூபாய் முதலீடு செய்கிறீங்க, அந்த முதலீட்டிலேருந்து உங்களுக்கு இப்போ 10 ரூபா லாபம் வருதுன்னா அந்த 10 ரூபாய் திரும்ப செலவு பண்ணாமல் திரும்ப அந்த 10 ரூபாயை 110 ரூபாயை முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, அந்த 100 ரூபாய்ன்றது நம்மளோட முதலீடு, அந்த 10 ரூபாய்ன்றது நம்ம முதலீட்டின் குழந்தைகள். நம்ம முதலீட்டோட குழந்தைகளை திரும்ப வளர விடாமல் நம்ம ஆரம்பத்திலே வெட்டிறனால நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ எப்போயுமே உங்களோட குழந்தைகளை நீங்கள் பாதுகாப்பாக வைங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில. நம்ம இப்போ 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாரோ 110 ரூபா வருது, திரும்ப 110 ரூபாய் முதலீடு பண்ணும்போது 120 ரூபா, இந்த மாதிரி கூட்டிகிட்டே போகும். ஒன்ஸ் நீங்கள் எப்போ நல்லா ரீச் ஆகிறீங்க அப்போ செலவு பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்த உடனே லாபம் வந்துருச்சுன்னு எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் பணக்காரன் ஆக முடியாதுன்னு இந்த புக்கில் சொல்கிறாரு. இந்த 2 மேஜர் பாயிண்ட்டு தான் இந்த புக்கில் சொல்கிறாரு. நீங்கள் 10 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 1 ரூபாயை போட்டு 9 ரூபாயை செலவு பண்ணுங்கள். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா காலியான இருக்க பணப்பையில் பணம் வராது. எப்போயுமே பணம் இருக்கிற பணப்பையில் தான் பணம் சேரும். ஓகேங்களா? இதுதான் ஒரு மேஜர் தாட். 2வது தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நிறைய காசு வேணும், என்கிட்ட கம்மியான அமௌண்ட் தான் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது சூச்சம் என்னன்னா, நீங்கள் கம்மியான பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதிகமான பணமே வரும். புரியுதுங்களா? உங்களுக்கு கம்மியான பணத்தை எப்படி சேவ் பண்ணணும், கம்மியான பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலைன்னா உங்களுக்கு அதிகமான பணம் வராது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் மாதம் 10,000 ரூபா தான் சம்பாதிக்க முடியும், என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொன்னான்னா, நீங்கள் கம்மியான பணத்தில் உங்களால் சேமிக்க முடியலைன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் வந்தாலும் உங்களால் சேமிக்க முடியாது. இந்த இதுதான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடல் நிறையா தண்ணி இருக்கும். கடலில் ஒரு பக்கெட்டில் வாளியை மோந்துருவாங்க.
வாளியில் தண்ணி மோந்துட்டோம்னு வைங்க, அது ஆனால் கடல் தண்ணி தான், ஆனால் அந்த கடலுக்கு ஈக்குவல் ஆகாது. அதுதான் நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள். நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா கடல் அளவு. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது வந்து ஒரு பக்கெட் தண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த தண்ணி வந்து கடல்லேருந்து எடுத்தது தான். ஓகேங்களா? இந்த புக்கில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த புக்கை ஒன்ஸ் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேனாலும் சரி, இல்லை ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டன்ட் ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த புக்கை படிங்க. அந்த புக்கில் தான் போட்டுக்கார் பாருங்க, நீ சம்பாதிப்பதில் ஒரு பகுதி உனக்காக வைத்துக்கொள். அதான் நீ வந்து இதை முக்கியமான வழியும் போட்டிருக்காங்க. மேலே என்ன பண்ணுவாங்க, உன்னிடம் காலியான பணப்பை இருந்து பொருளாதார அறிவை தேடினால் நீ நேர்த்தியான புத்தகத்தை தான் தேர்ந்தெடுப்பேன். என்ன சொல்லணும்னா, உங்கள்கிட்ட வந்து பணம் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து பொருளாதாரத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நேர்த்தியான புத்தகங்களாக தேர்ந்தெடுக்கிற. அது அப்படி ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் தான் தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலான். இந்த புக்கை நான் ஏன் தேர்ந்தெடுத்து சஜஷன் பண்ணுறேன்னா, நானும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி காசு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப சேமிக்க முடியல. இந்த புக்கை நான் வாங்கின காரணம் இந்த புக்கோட விலை 99 ரூபா தான். அதனால தான் இந்த புக்கை வாங்கினேன். அந்த மாதிரியான சூழ்நிலை நான் வாங்கினேன். நீங்களும் ஒரு ரிச்சஸ்ட் மேன் ஆகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க. இந்த புக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த தளங்களெல்லாம் கிடைக்கிது. 99 ரூபாய் தான். அந்த புக்கோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.